திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ராஜிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குடை மிளகாயை வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ரொம்ப நேரம் கருக விடணும்லாம் இல்லை. உடனே நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 பெருசு பெருசாக ஒரு 2 குடை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வந்து இதை போட்டுக்கலாம். இதை போட்டு வந்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கணும். இது வந்து மசாலா வந்து இதில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. காரத்தூள் மட்டும்தான் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 10 முந்திரி பயிறு எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் வந்து தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் துருவி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பும் இதையும் போட்டு இது கூடவே ஒன்று பெருஞ்சீரகம் சோம்பு போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக தான், இதில் மிளகாயில் காரமே இருக்காது, அதனால் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிறோம். காரத்தூள் போட்டுக்கிறோம். தனி மிளகாய் தூள் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுக்கிறோம். சால்ட்டு. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் தேங்காய், அந்த முந்திரி பருப்பு, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திப்பியாக அரைச்சி போடணும். இதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். வந்து இதில் வந்து நம்ம வேகிறதுக்காக நம்ம தண்ணி எதுவுமே இது வரைக்கும் சேர்க்கல. மிளகா மட்டும்தான் வதங்கி இருக்குது. எண்ணெயில் வதக்கினதோடு தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக மூடி போட்டு வேக வச்சாலே போதும். நல்லா வெந்துடும். இது உடனே வெந்துடும் உங்களுக்கு. அது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்ததும் லைட்டாக மூடி போட்டு வேக விட்டோன்னாக்கா தண்ணி சுண்டனோடனே இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி போட்டு வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வேக வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்க, நல்லா வந்து மசாலா வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து குடை மிளகாயோட ஒத்து வந்துருச்சு. இப்போ வந்து குடை மிளகாயுமே நல்லா வெந்து போச்சு, நல்லா சாஃப்டாக. இப்போ வந்து மல்லித்தழை தூவி லைட்டாக கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான். குடை மிளகா ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.